காவல்துறை சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. சேம் டைம் ஆல்ரெடி நம்ம அகாடமியில் படித்தவங்க, இப்போ ட்ரைனிங் போக போகிறவங்க, ப்ரீவியஸ் இயரில் 1 மார்க் 2 மார்க்கில் மிஸ் பண்ணவங்க, சேம் டைம் ஃபிசிக்கலில் வந்து ஃபெயில் ஆனவங்க எல்லாருமே வந்து வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமை பொறுத்த மட்டும் எல்லாமே வந்து நியூலாக தான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், அதே மாதிரி பிஎஸ்ஏ அண்டு பிஎஸ்ஓ, போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து அதாவது லா எல்லாமே புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். பிஎஸ்ஓ, போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த மட்டும் வந்து நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஎன்எஸ், பாரதிய நியாய சங்கீதா, இதில் உள்ள அத்தியாயம் மட்டும்தான் வந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 அத்தியாயம் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 20 அத்தியாயத்தில் உள்ள டாபிக் மட்டும் என்ன, எந்தெந்த டாபிக்லாம் வந்து நமக்கு டே டு டே லைஃப்ல மிக முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே இந்த வீடியோ தொகுப்புல வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து பார்க்க போறோம். ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய காவல்துறை சொந்தங்கள், மேல் ஆர் ஃபீமேல், நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்குமே வந்து மானிட்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், சாப்டர் 1, அத்தியாயம் 1. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா முன்னுரை. இதுல வந்து பேசிக்கானது மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை பத்தி ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். 2வது அத்தியாயம் என்ன அப்படின்னா தண்டனைகள் பற்றி. ஸோ பனிஷ்மெண்ட். ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆயுள் தண்டனைனா என்ன, மரண தண்டனைனா என்ன, பெனால்டினா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட், நெக்ஸ்ட் அத்தியாயம் என்ன அப்படின்னா 3வது அத்தியாயம் பொது விலக்குகள். ஸோ 6 வயதுக்கு, அதாவது 7 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகள் வந்து ஏதாவது தப்பு படிச்சு அப்படின்னா அது வந்து அஃபென்ஸ்ல வந்து வராது. ஸோ அந்த மாதிரி அஃபென்ஸ் எல்லாமே வந்து இந்த பொது விலக்குகள்ல வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அத்தியாயம் 3 பொறுத்த மட்டும் ஒரு சில செக்ஷன் வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? அடுத்து அத்தியாயம் 4. அத்தியாயம் 4 பொறுத்த மட்டும் உடந்தையா இருத்தல். இப்போ ஒரு கொலை குற்றம், கற்பழிப்பு அண்டு கொள்ளை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அஃபென்ஸ் நடக்கும்போது கொள்ளைக்கோ கற்பழிப்புக்கோ இல்லைனா ஒரு கொலை குற்றத்துக்கோ வந்து சப்போர்ட்டிவா இருந்தோம் அப்படின்னா அதுவுமே வந்து குற்றம் தான். ஓகேவா? ஸோ அப்போ அத்தியாயம் 4 பொறுத்த மட்டும் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இதுல வரக்கூடிய ஒவ்வொரு செக்ஷனுமே வந்து நமக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அத்தியாயம் 5. அத்தியாயம் 5 பொறுத்த மட்டும் வன்புணர்ச்சி பற்றி. ஸோ இதுல வந்து ரேப்னா என்ன, பனிஷ்மெண்ட் ஆஃப் ரேப்னா என்ன, அதே மாதிரி செக்ஸுவல் இன்டர் கோர்சஸ் ஆஃப் பர்சன் ஆஃப் அத்தாரிட்டி, கேங் ரேப்னா என்ன, இந்த மாதிரி வன்புணர்ச்சி பற்றி இருக்கக்கூடிய எல்லா செக்ஷனுமே வந்து இதுல வந்து கவர் ஆகும். அதே மாதிரி ஒரு பெண்ணிற்கு எதிரான உட்கருத்துடன் தாக்குதல் அல்லது வன்முறையை பயன்படுத்துதல். இப்போ பப்ளிக் பிளேஸ்ல ஒரு ஃபீமேல் வந்து நின்றுட்டு இருக்காங்க, அந்த ஃபீமேல் கிட்ட நம்ம ஏதாவது தப்பா பிஹேவ் பண்ணோம் அப்படின்னா அதை பத்தின செக்ஷனுமே இதுல வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும். சேம் டைம் வந்து மன வாழ்க்கை பற்றின குற்றங்கள். ஸோ அஃபென்ஸ் ஆஃப் ரிலேட்டிங் மேரேஜ், மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா வந்து அந்த பொண்ணை வந்து கொடுமைப்படுத்துறது, சித்திரவதை பண்றது, டவுரி கேட்கறது, இந்த மாதிரி அஃபென்ஸ் எல்லாமே வந்து அத்தியாயம் 5ல வந்து கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. அதே மாதிரி கருவை சிதைவித்தல், பிறக்காத குழந்தைகளுக்கு கேடு விளைவித்தல், கை குழந்தைகளை பாதுகாப்பின்றி விடுதல், பிறப்பை மறைத்தல் பற்றி. இப்போ நிறைய ரிலேஷன்ஷிப்ல வந்து 2 பேருமே வந்து லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணிட்டு மேபி பேபி வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், இதை வந்து மறைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே வந்து அஃபென்ஸ் தான். அப்போ அத்தியாயம் 5 பொறுத்த மட்டும் வன்புணர்ச்சி பற்றி நிறைய செக்ஷன் வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸான ஒரு அத்தியாயமா வந்து இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி அத்தியாயம் 6. அத்தியாயம் 6 பொறுத்த மட்டும் மனித உடலை பாதிக்கக்கூடிய குற்றங்கள். ஸோ கொலை குற்றம்னா என்ன, கொலைக்கு உடந்தையா இருந்தால்னா என்ன, அட்டம் டு மர்டர், அதே மாதிரி தீவிரவாத செயல், அப்புறம் ஒரு நபருக்கு வந்து காயத்தை ஏற்படுத்துதல், குற்றமுறு வன்முறையும் தாக்குதலும், பிள்ளை பிடித்தல், ஆள் கடத்துதல், அடிமை நிலை மற்றும் கட்டாயப்படுத்தி வேலை வாங்குதல், இந்த மாதிரி எல்லா செக்ஷனுமே வந்து அத்தியாயம் 6ல வந்து நமக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அத்தியாயம் 6, அத்தியாயம் 5, இந்த 2 அத்தியாயமே வந்து டே டு டே லைஃப்ல நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே. அடுத்து அத்தியாயம் 7, அரசுக்கு எதிரான குற்றங்கள் பற்றி. இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு இருக்கு, தமிழ்நாடு அரசுக்கு எதிராக வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்றோம் அப்படின்னா அதுவுமே வந்து அஃபென்ஸ் தான், குற்றம் தான். ஸோ அந்த குற்றங்கள் பற்றி நம்ம அத்தியாயம் 7ல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே.
அடுத்து அத்தியாயம் 8. அத்தியாயம் 8 பொறுத்த மட்டும் வந்து தரைப்படை, கடற்படை, வான்படை சம்பந்தமான குற்றங்கள் பற்றி. ஸோ இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்போர்ட்ஸ், ஸோ இது சம்பந்தமான குற்றங்கள் படிச்சிருக்கோம். ஸோ இதுல பேசிக்கா மட்டும் நம்ம வந்து படிச்சா போதும், நல்ல இன்டெப்தா வந்து படிக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஓகேவா? அடுத்து அத்தியாயம் 9. அத்தியாயம் 9 பொறுத்த மட்டும் தேர்தல்கள் சம்பந்தமான குற்றங்கள் பற்றி. ஸோ எலெக்ஷன் டைம்ல இந்த செக்ஷன் எல்லாமே வந்து நமக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதனால இந்த அத்தியாயம் 9 பொறுத்த மட்டும் நமக்கு நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுல வந்து லஞ்சம் கொடுக்கறது, வாங்குறது, இந்த மாதிரி நிறைய செக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்து அத்தியாயம் 10. அத்தியாயம் 10 பொறுத்த மட்டும் நாணயம், வங்கி பணிமுறை, தாள் நாணயம் மற்றும் அரசு முத்திரங்கள் சம்பந்தமான குற்றங்கள். இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து ஃபேக்கா வந்து கரன்சியை வந்து பிரிண்ட் பண்றது, ஃபேக்கா வந்து ஒரு கரன்சியை வந்து பப்ளிஷ் பண்றது, இந்த மாதிரி குற்றங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் மாதிரியே வந்து ஃபேக்கா வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்றது, டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்றது. ஸோ இந்த குற்றங்கள் எல்லாமே வந்து அத்தியாயம் 10ல வந்து இருக்கு. இதை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து அத்தியாயம் 11. அத்தியாயம் 11 பொறுத்த மட்டும் பொது அமைதிக்கு விரோதமான குற்றங்கள் பற்றி. இப்போ ஏதாவது ஒரு வில்லேஜ்ல இல்லைன்னா ஒரு சிட்டி சைட்ல வந்து ஒரு 2 மதம் இருக்கு. அந்த 2 மதத்துக்கும் இடையில ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பொது அமைதிக்கு ஏதாவது விரோதமான குற்றங்கள் கூடும்போது அதை போலீஸ் வந்து தடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதையும் மீறி சம்திங் ஏதாவது நடக்கு அப்படின்னா அது வந்து தப்பு தான். அப்போ அதை பத்தி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் 11. ஓகே, அடுத்து அத்தியாயம் 12 வந்து பார்த்தோம் அப்படின்னா பொது ஊழியர்களால் செய்யப்படும் அல்லது அவர்கள் சம்பந்தமான குற்றங்கள் பற்றி. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாய், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் சொல்லக்கூடியதான் அத்தியாயம் 12. அடுத்து அத்தியாயம் 13. பொது ஊழியர்களின் சட்டப்பூர்வமான அதிகாரத்தை அவமதித்தல். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க ஒன்னு கிரேட் 1 பிசியா இருக்கலாம், இல்லைன்னா கிரேட் 2 பிசியா இருக்கலாம், இல்லைன்னா ஹெட் கான்ஸ்டபிளா இருக்கலாம். நீங்க ஒரு கேஸ் விஷயமா வந்து ஏதோ ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வந்து ஒரு ஆணோ பெண்ணையோ வந்து என்கொயரி பண்றீங்க அப்படின்னா அந்த பிளேஸ்ல அவங்க நீங்க கேட்குற கொஸ்டினுக்கு வந்து ரிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணாம ஏதாவது தரக்குறைவா பேசுறாங்க அப்படின்னா அது வந்து தப்பு தான். ஓகேவா? ஸோ அப்போ அத்தியாயம் 13ல வந்து இதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து அத்தியாயம் 14. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா பொய் சாட்சியமும் பொது நீதிக்கு விரோதமான குற்றங்கள் பற்றியும். ஓகே, இது நம்ம ஒரு கேஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம கிட்ட சொல்லுவாங்க, அடுத்து கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அப்படி போகும்போது இந்த சாப்டர் வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல வந்து நிறைய செக்ஷன் வந்து அவைலபிளா இருக்கு. அதுல நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம வந்து படிச்சா மட்டும் போதுமானது. ஓகேவா? அடுத்து அத்தியாயம் 15. அத்தியாயம் 15 பொறுத்த மட்டும் வந்து பொதுமக்களின் சுகாதாரம், பாதுகாப்பு, வசதி, பண்பு நலம் மற்றும் ஒழுக்கம் இவற்றை பாதிக்கின்ற குற்றங்கள் பற்றி. இப்போ 2019ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கொரோனா டைம், அந்த டைம்ல நம்ம ஹோல் இந்தியாவே வந்து பார்த்தோம் அப்படின்னா 144 வந்து போட்டிருந்தாங்க, ஊரடங்கு உத்தரவு வந்து போட்டிருந்தாங்க. இந்த ஊரடங்கு உத்தரவு மீறி யாராவது வந்து வந்தாங்க அப்படின்னா அவங்க மேல வந்து இந்த சாப்டர் 15 படி வந்து எந்த செக்ஷன் வந்து ஃபைல் பண்ணணுமோ அதை ஃபைல் பண்ணி பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதை பத்தி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் 15. ஓகே, அடுத்து அத்தியாயம் 16. இந்த அத்தியாயம் 16 பொறுத்த மட்டும் மதம் சம்பந்தமான குற்றங்கள். நம்ம இந்தியா பொறுத்த மட்டும் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் இந்த மதங்கள் வந்து பெரும்பாலும் வந்து அதிகமா வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுல வேற ஏதாவது 2 மதத்துக்கு இடையில வந்து சண்டை வந்துச்சு அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணக்கூடியதான் அத்தியாயம் 16. ஓகேவா? அடுத்து அத்தியாயம் 17. சொத்து சம்பந்தமான குற்றங்கள் பற்றி, அதே மாதிரி திருட்டு பற்றி. இப்போ சொத்து சம்பந்தமா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். சொத்து தகராறு, அதே மாதிரி தாத்தா பாட்டியோட சொத்து வந்து அவங்க பெத்த மகளுக்கு வந்து பிரிச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி உள்ள தகராறு. அதே மாதிரி திருட்டு, ஒரு வீடு இருக்கு அப்படின்னா, ஒரு வீடோ இல்லைன்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸோ இருக்கு அப்படின்னா அங்க உள்ள பொருட்களை வந்து அங்க வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து திருடிட்டு போறது, இல்லைன்னா ஸ்கெட்ச் போட்டு வேற யாரோ வந்து திருடுது. இந்த மாதிரி செக்ஷன் எல்லாமே வந்து அத்தியாயம் 17ல வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து அத்தியாயம் 18. அத்தியாயம் 18 பொறுத்த மட்டும் ஆவணங்கள் மற்றும் சொத்து அடையாள குறிகள் சம்பந்தமான குற்றங்கள் பற்றி. இதுல ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து டாக்குமெண்ட் தான். இப்ப என் பேர்ல வந்து ஒரு லேண்ட் இருக்கும், நான் வந்து டாக்குமெண்ட் வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணியிருப்பேன். அதே லேண்டை வந்து வேற ஒருத்தர் வந்து ஃபேக்கா வந்து
ஒரிஜினல் டாக்குமெண்ட் மாதிரியே வந்து செட் பண்றது, அதை பத்தி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் 18. இதுலயுமே வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து நிறைய வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சாப்டர் வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, அடுத்து அத்தியாயம் 19 குற்றமுறு மிரட்டல், நிந்தித்தல் மற்றும் தொந்தரவு செய்தல் பற்றி. இதுல குற்றமுறு மிரட்டல் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப நான் இருக்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இருக்கேன், நான் வந்து எனக்கு யாருனே தெரியாது, அப்படி இல்லை அப்படின்னா என்னோட ரிலேஷனோ என் ஃப்ரெண்ட்ஸோ யாரையோ வந்து நான் வந்து உன்னைய கொலை பண்ணிடுவேன், அடிச்சிருவேன், குத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளாக்மெயில் பண்றது. அதே மாதிரி மேபி எனக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட வந்து அந்த பொண்ணு வேணான்னு சொல்லுது, நான் வந்து தொடர்ந்து அந்த பொண்ணை வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்றேன் அப்படின்னா அதுவுமே வந்து தப்பு தான். ஸோ அதை பத்தி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் 19. ஓகே, அடுத்து அத்தியாயம் 20 வந்து பார்த்தோம் அப்படின்னா நீக்கமும் காப்பும். ஸோ ரிபியல் அண்ட் சேவிங்ஸ். ஸோ இதை பத்தி நம்ம கிளாஸஸ்ல வந்து பார்ப்போம். ஓகே, அப்போ பிஎன்எஸ் பொறுத்த மட்டும் ஒரு 20 அத்தியாயம் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த 20 அத்தியாயத்துல நமக்கு எந்த அத்தியாயம் வந்து டே டு டே லைஃப்ல வந்து தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ ஒரு அத்தியாயத்துல நிறைய செக்ஷன் வந்து அவைலபிளா இருக்கும். அந்த எல்லா செக்ஷனுமே நமக்கு வந்து படிக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அத்தியாயம் 19 வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் 351 குற்றமுறு மிரட்டல், அதாவது கிரிமினல் இன்டிமினேஷன். அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க வேற யாருக்கிட்டே வந்து நான் வந்து போலீஸா இருக்கேன், நீ வந்து எனக்கு வந்து இதை வந்து ஒபே பண்ணு, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்க பிளாக்மெயில் பண்றீங்க அப்படின்னா செக்ஷன் 351 வந்து நம்ம வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி அவதூறு பற்றி, இப்போ டிஃபமேஷன், அவதூறு அப்படின்னா இப்போ உங்களை பத்தியோ இல்லைன்னா உங்க ஃபேமிலியை பத்தியோ வேற யாராவது வந்து தப்பா சொல்லி, இல்ல இந்த மாணவன் வந்து ரொம்ப ஒஸ்டான கேரக்டரு, இந்த பொண்ணு வந்து ரொம்ப ஒஸ்டான கேரக்டரு அப்படிங்கிற மாதிரி அவதூறு பரப்புறாங்க அப்படின்னா செக்ஷன் 356 வந்து நம்ம வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த 356 பொறுத்த மட்டும் வந்து சினி ஃபீல்டுல வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்க வந்து என்னை வந்து அவதூறு பரப்புதாங்க, நான் வந்து கேஸ் ஃபைல் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ டே டு டே லைஃப்ல வந்து இந்த செக்ஷன் வந்து நமக்கு வந்து மஸ்டா வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா பிஎன்எஸ் பொறுத்த மட்டும் 20 அத்தியாயம் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த 20 அத்தியாயத்தை வச்சுமே வந்து கொஸ்டின் வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ படிக்கக்கூடிய காவல்துறை சொந்தங்கள் ஃபர்ஸ்ட் அத்தியாயம், அந்த அத்தியாயத்துல வந்து செக்ஷன் வந்து என்ன சொல்லுது, அதுல உட்பிரிவுல வந்து ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து தெளிவா வந்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி செக்ஷன், ஒரு சாப்டர்ல எவ்வளவு செக்ஷன் இருக்கு, அந்த ஒவ்வொரு செக்ஷனுமே வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரியுமே வந்து படிச்சுக்கோங்க. அப்பதான் வந்து பெட்டரா ஃபீல் இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோ தொகுப்புல நம்ம ஒவ்வொரு சாப்டரா ஒவ்வொரு செக்ஷனுமே வந்து என்ன சொல்லுது, ஒரு தப்புக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அடுத்த வீடியோ கிளாஸ்ல வந்து நம்ம வந்து தெளிவா பார்க்கலாம். ஸோ அந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேம் டைம் இந்த வீடியோ தொகுப்பு பிடிச்சது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. காவல்துறை சொந்தங்கள்